கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மேல் அன்பாயிருக்கிறார், ஆகவே அவர் நம்மை சிட்சிக்கிறார். சிட்சை என்பதற்கும் தண்டனை என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை அடிப்பது சிட்சிப்பதற்காக, அது தண்டனை அல்ல. தண்டனை என்பது ஒரு நீதிமன்றத்தில் கொடுக்கப்படுவது. ஒரு திருடன் அகப்படும் பொழுது ஊரார் சேர்ந்து அடிப்பது, இதுதான் தண்டனை. ஒரு மனிதன் செய்த தவறுக்கு தக்க பலனை கொடுப்பது தண்டனை. ஆனால் அந்த தவறை செய்யாமல் இருப்பதற்காய் அடிப்பது அது சிட்சை. இது ஒரு தகப்பன் செய்வார், சொந்த பந்தங்கள் செய்யும், இது சிட்சை. ஆண்டவராகிய கர்த்தரும் நம்மை சிட்சிக்கிறார், தண்டிக்கவில்லை. இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். அன்பான தேவஜனமே, ஒரு சில நேரங்களில் ஒரு சில தடைகள் இருக்கிறது, ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது, ஒரு சில பாரங்கள் இருக்கிறது, ஒரு சில நெருக்குதல்கள் இருக்கிறது. ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, என்னை தண்டித்து விட்டாரோ என்று நினைக்க வேண்டாம். நாம் சரியான வழியிலே போகும்படிக்கு, நாம் பரலோக வழியிலே போகும்படிக்கு, நம்முடைய இருதயத்தில் எப்போதும் பரலோக வாஞ்சை இருப்பதற்கு ஆண்டவராகிய கர்த்தர் அவ்வப்போது சிட்சிப்பார். எதற்காக? நம்மை அழிப்பதற்காக அல்ல. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சிட்சித்து நல்ல வழியிலே நடத்துவது போல கர்த்தரும் நம்மை சிட்சித்து நடத்துகிறார். நெருக்கப்படுகிற நேரங்களிலே ஆண்டவரோடு நெருக்கமாவோம், அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.